இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே கொண்டாட்டம் இருக்கும். அப்படிதான் அது. சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரிய வயதுள்ளவர்கள் வரைக்கும் இயேசுவை ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டத்தோடு தான் வரவேற்றார்கள். நாம் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் வரவேற்றுட்டோமா? உங்கள் வாழ்க்கையில் வரவேற்றுட்டீங்களா? அவரை வரவேற்றீங்கன்னா அவர் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையை கெடுக்க மாட்டார். அவர் உள்ள பூந்தாருன்னா அவங்க வாழ்க்கையை நல்லா ஆகிடும். அவர் எப்படிப்பட்டவர்ன்றது அந்த சம்பவத்திலே தெரியுது பாருங்க. உள்ள வராரு, ராஜா மாதிரி வரவேற்கிறாங்க. அவரை என்ன பண்றாரு? தன்னுடைய உயிரே கொடுக்குறாரு. அதுதான் பண்றாரு. எருசலேமுக்கு போய் என்னங்க பண்ணாரு? உயிரையே கொடுத்தாரு. கல்வாரி சிலுவையில் போய் மரித்தார். அதை தான் அவர் செய்வார். அவர் வந்தார்னாலே கொடுப்பார். வந்தார்னாலே இன்னொருத்தரை வாழ வைப்பார். வந்தார்னாலே நம்ம நல்லா ஆயிடுவோம். நம்ம நல்லா ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அவர் செய்வார். சிலரெல்லாம் வீட்டுக்குள்ள வரவேற்றீங்கன்னா இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு உங்களை ஓட்டாண்டியா விட்டுருவாங்க. இயேசு அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் உள்ள வந்தார்னா வீடே நல்லாயிடும், அந்த குடும்பம் நல்லாயிடும், அந்த சமுதாயம் நல்லாயிடும்.